இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவனை பற்றின வார்த்தைகளையும் தேவனையும் பற்றி பேசிகிட்டே இருந்தால் மட்டும் போதாது, நம்மளுடைய செயல்லையும் நடக்கிற வாழ்க்கை முறையிலையும் தேவன் வெளிப்படணும்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் முதல்ல விடாமல் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனையில் கலந்துக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே அன்றைக்கி மட்டும் பார்த்தோம்னா ஆலயத்தில் நிற்க இடம் இருக்காது. அந்த நாளில் மட்டும் இடம் போட்டு வச்சு உட்காந்துருப்பாங்க. எல்லா நாளையும் தேவனை தேடாமல் என்றைக்கோ ஒரு நாள் தேவனை தேடி போகிறது சரியான செயலா? ஒரு நாள் தேவனை நினச்சி பார்த்துட்டு எல்லா நாளும் மறுதளிக்கிற மாதிரி தானே இருக்குது. தேவனுடைய ஆராதனைக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய வேண்டுதலை சொல்கிறதுக்காக மட்டுமே போகக்கூடாது. தேவன் நம்மக்கிட்ட பேச போகிற வார்த்தைகளை, வெளிப்படுத்த போகிற வார்த்தைகளை கவனிக்கணும். அதுக்காகவும் போகணும். ஏன்னா நிறைய பேர் சுயநலமாக நம்மளுடைய வார்த்தைகளை மட்டுமே தேவன் கேட்டால் போதும் நினச்சி வேண்டுதல் செஞ்சுட்டு ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும் போதேவும் பாதியிலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. இதுக்கு பேர் தேவனுக்கு கொடுக்குற மரியாதையா? இதுக்கு பேர் கீழ்ப்படியிலன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவையும் விதவிதமான முறையில் தேவனை மறுதளிக்கிறோம். இப்படி நம்ம செஞ்சுட்டு தேவன் தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்கிறதுல உண்மை இருக்குதா? இப்படி இருக்கிற மனிதர்கள் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய தகுதி இல்லாதவர்கள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நல்ல காரியத்தையும் தேவன் நம்மளை கொண்டு நடத்த போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. தேவனுக்கு ஆகாதவங்கள்னு அர்த்தமாகுது. அப்போது தேவனை அறிந்தவர்கள்னு வாயினால் சொல்லி நம்மளை பெருமைப்படுத்திக்காமல் உண்மையாக தேவனை உணர்ந்து கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம். ஆமேன்.